ஹலோ மக்களே, நண்பன் மிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் வெல்கம் டு அனதர் வீடியோ. ரொம்ப நாளைக்கு அப்புறமா கொத்தூஸ் எல்லாமே மொத்தமாக சிக்கிருக்கு. இதில் நான் கொத்தூஸ்ன்னு சொன்னேன்னா ஜென்சி கிட்ஸ் மட்டும் நினச்சிடாதீங்க. திமுகவில் இருக்கிறவன் எல்லாமே கொத்தூஸ் தான். அவன் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, முன்னாடி மினிஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே அடிமைகள் தான். அதனால தான் இவங்க பேர் கொத்தூசு. இது எல்லாத்தோடையும் மொத்தமாக இன்றைக்கி தொகுப்பாக சிக்கியிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து செதைச்சு விட்ருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னோட சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஆரோக்கியமான கான்வர்சேஷன் போகும். அப்புறம் அந்த ஹைப் பட்டன் தெரிஞ்சிச்சுன்னா அதை லைட்டாக தட்டி விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஷேர் ஆகும். உங்களுக்கு போர் அடித்தாலும் பரவாயில்ல, தட்டி விடுங்க. அப்புறம் என்னுடைய இந்த வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் பேஜ் இதெல்லாம் இருக்குது. இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. குரூப் ரூல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும், வேறு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஊருக்குள்ள ஒரு சாவு விழுந்துருச்சு. இப்போ இந்த மூக்கு நோண்டி வந்து சாவு மூலம் அடிச்சுட்டு ஆடுறான் பார்த்தீங்களா? நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் தமிழக வெற்றி கழகத்தை கிண்டல் பண்ணிலாம் சாவு மூலம்லாம் அடித்து ஆடல. அவன் எதுக்கு சாவு மூலம் அடித்து ஆடிட்டு இருக்கான் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன தெரியுதா? பேனா பேனா பெருசாக செஞ்சு வச்சாங்க. பேனா எதுக்கு? மெரினா பீச்சில் வைக்க போகிறாங்களாம். மெரினா பீச்சில். டேய், மெரினா பீச்சு ஆல்ரெடி சமாதி குணமாக ஆக்கி வச்சிட்டீங்க. ஏண்டா அதுன்னு புதைக்கிற இடமா? சரி, அந்த காலத்துலேருந்து அண்ணாலேருந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஒருத்தராக எம்ஜிஆர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மான்னு சொல்லிட்டு கலைஞர் வரைக்கும் மொத்தமாக 4 பேர் 4 பேருக்கும் சமாதி கட்டினாங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க மக்களே. தமிழ்நாட்டில் தமிழர் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார், காமராஜர். அவருக்கு அங்கே இடம் இல்லை. எங்கே? மெரினா பீச்சில். ஆனால் வெளியிலேருந்து வந்த வந்தேரிகள் எல்லாருக்குமே தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தனால அங்கே ஒரு இடம். ஏன் வந்தேரிகன்னு சொல்கிறேன்னா உண்மை தானே. யார் தமிழர் அதில்? அண்ணாவா, இல்லை கலைஞரா, இல்லை ஜெயலலிதாவா, இல்லை எம்ஜிஆரா? ஏதோ தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்தாங்க அப்படின்றதுக்காக மெரினா பீச்சில்னா, அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி சிஎம்மாக இருந்த காமராஜருக்கு எங்கே போச்சு? இது வரைக்கும் அதை பற்றி யாராவது செஞ்சாங்களா? இத்தனை ஆட்சியில் யாராவது ஒருத்தர் காமராஜருக்கு மெரினா பீச்சில் அந்த மாதிரி ஒரு சமாதி கட்டணும், அவர் சமாதியே இல்லைன்னு வச்சுக்க, அட்லீஸ்ட் மணிமண்டபமாவது கட்டலாம்ல, புதுசாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா தமிழனுடைய வரலாறு, தமிழனோட வரலாறு யாருக்குமே தெரியக்கூடாது. அது அப்படியே தமிழருக்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த திராவிட கும்பல்கள். இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கிங்க. ஸோ இவருக்கு சமாதி பத்தலையாம், பேனாவையும் கொண்டு வைக்கணுமா? ஏன்னா இவர் தான் தமிழை வளர்த்தார். தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் வந்து தான் தமிழே வளர்த்தார். அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் இருந்த தமிழர்கள்லாம் தமிழ் பேசலை, வேற ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. வேற்றுக்கிற வாசிகள் நம்மலாம். கொஞ்சம் கொஞ்சம் புலமை வச்சுக்கிட்டு நீ கவிதை எழுதுன, படத்துக்கு பாட்டு எழுதுன அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் புலவர்கள்லாம் என்ன சொல்கிறது? எங்கே ஒருத்தர் காணமே, பேனா உடப்பேன் போனா உடப்பேன்னு சொல்லிட்டு இருந்தார், அகலக்கானா. அநேகமாக இதுக்கு முட்டு கொடுத்துட்டு வந்தாருன்னா நம்ம எல்லாம் சங்கிலே மிதிப்பாங்கன்னு தெரியும் போல இருக்குது. அதனால இப்போ வரைக்கும் இது முட்டு கொடுக்காமல் இருக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக திருப்பி ஒரு டைமில் வந்து முட்டு கொடுப்பாரு பாருங்க. இந்த ஆள் கண்டிப்பாக முட்டு கொடுப்பாப்புல. யாரை சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? பேனா வச்சா யார் உடப்பாருன்னு சொன்னா? இன்றைக்கி அந்த கூட்டம் எங்கே இருக்குது? உதயநிதி கூட கைகோர்த்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ இந்த பேனாவை நம்ம இன்றைக்கி ஆட்சி வந்தனால, தமிழக வெற்றி கழகத்து ஆட்சிக்கு வந்தனால அங்கே வைக்க முடியாத சூழ்நிலை கொண்டு போய் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் துவச்சிக்கிட்டு தெரியுறாங்க இந்த அறிவாலயத்தில் இருக்க அறமெண்டல்கள். ஸோ என்ன பண்ணுறது? அதனால தான் இந்த சாவு மூலம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். அந்த மூக்கு நோண்டி அவனுக்கே தெரியல. டேய், நீங்கள் ஆடுற ஒவ்வொன்றும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றும் உங்களுக்கு தாண்டா பேக் ஃபயர் ஆகுது. டேய் மூக்கு நோண்டி பசங்களா, இவங்க தான் இப்படி ஏதாவது கேனத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளால வந்து இங்கே தமிழ்நாட்டில் பேசுனதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்கே டெல்லிக்கு போயிட்டாரு. யார்? ஓர் ஆசை தான் சொல்லணும் அந்த ஆளை. எல்லாரும் ஆட்டையை போட்ட ராசம் தான் சொல்லணும். இது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஆட்டை போட்ட ராசா தானே. இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அநேகமாக இந்த என்னது ஜனதா பார்ட்டி சப்போர்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா அந்த திமுக காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை வந்து தான் பக்கம் இழுக்கணும், பிஜேபியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ பிஜேபி எதிர்க்கக்கூடிய இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜனதா பார்ட்டி வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் ஆனோடனே மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ்லாம் வந்து, அது எதுக்காகனா இந்த நீதிபதி ஒருத்தர் வந்து காக்ரோச்சுன்னு சொல்லி இளைஞர்கள்லாம் வந்து காக்ரோச் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஒன்றுத்துக்கு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னனால உடனே இதை ஓப்பன் பண்ணி பயங்கர வைரல் ஆச்சுன்னு வச்சுக்கிங்க. இப்போ அந்த மினிஸ்டர் அந்த பார்ட்டி வந்து ஒருத்தர், அவர் பேர் என்னன்னு தெரியல, அது இதில் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்க. அவர்
உண்ணாவிரதம் இருக்கிறாராம். அவருக்கு ஆறுதல் சொல்ல போயிருக்கிறாரு இவரு. நினைச்சு பாருங்க. ஏய் உங்க உண்ணாவிரதத்தெல்லாம் நினைச்சு பார்த்தோம்டா. காலையில ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரத்துல முடிச்சாரு. அதுக்கு இந்த பக்கம் 2 ஏசி, இந்த பக்கம் 2 ஏசி, பக்கத்துல 2 மனைவி வேற உட்காந்துருந்தாங்களே கலைஞர் உண்ணாவிரதம். அப்படி இருக்குன்னு நினைச்சு போயிருப்பாரு போல இருக்கு. ராசா தப்பி தவறி எங்க போய் உட்காந்துடாத, உன்னை சோறு இல்லாம போட்டு சாவடிச்சிருவாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க திமுககாரன், அதெல்லாம் செய்ய மாட்டான். போயிட்டு அப்படி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நாங்க நிக்கிறோம் கூட நிக்கிறோம்னு சொல்லிட்டு கூற நிற்கிறன்ற மாதிரி அந்த சீனை காமிச்சாங்கன்னா உடனே பிஜேபிக்காரங்க வந்து ஓஹோ இவர் திமுக வந்து வேற அடி போடுதோ, வேற தடவை பாதை போடுறாங்களோன்னு நினச்சி இவங்ககிட்ட பம்மிட்டு வந்துருவாங்கன்ற ஒரு நினப்பு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிஜேபி வந்து இது சேரதான் போகுது. ஏன்னா இவங்ககிட்ட எம்பிஸ் இருக்குது, அதனால் அந்த எம்பிஸ்க்காக வருவாங்க. அது வேறு விஷயம். 2029 எலெக்ஷன் இருக்குல்ல. பட் அதுக்கு இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஏதோ சில ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்காப்புல ராசா. எதுக்கு ராசா இந்த வேலையத்த வேலை? ஆனால் என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் நான் ஒருத்தரை வந்து பாராட்டி அவங்க தைரியத்தை பயங்கரமாக பாராட்டுவேன். யார் தெரியுமா? நம்ம மேயர் பிரியா அக்காவை தான். ஏன்னா தலைவர் சிஎம் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. இன்னி வரைக்கும் சிஎம் போய் நேராக மீட் பண்ணலை. புரியுதுங்களா இல்லையா? பயங்கர கெத்தாக இருக்கிறாங்களாமா. ஸ்டார்டிங்கில் வந்து கால் ஒஞ்சிச்சு, வர முடியலன்னு சொல்லி கதை விட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் கூட அட்டன் பண்ணாமல் தவிர்க்கிறார்கள். அதற்கு வந்து கேள்வி கேட்டால் அவங்க வந்து பதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம பார்ப்போம். எங்கே என்னன்றதை இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. எல்லா நிகழ்ச்சியிலயும் நான் கலந்துக்கிறேன். முதலமைச்சர் பெரம்பூர் தொகுதிக்கு வந்திருந்தாரு, அதுல நீங்க கலந்துக்கலாம். சரிங்க சார், நான் கிளம்புறேன் சார். முதலமைச்சர் இன்வைட் இல்லாம எப்படிங்க போக முடியும்? முறைப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களே மேடம். சிஎம் வந்து பெரம்பூர் வந்திருந்தாரு, அதுக்கு நீங்க கலந்துக்கல. அது வந்து சர்ச்சையானது. ஆனா இன்னைக்கு மத்திய அமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க, என்ன மேடம் காரணம்? பார்த்தீங்களா? எங்கே நம்ம இப்போ ரீசெண்டாக பெரம்பூர் போனார்ல எம்எல்ஏ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு தலைவர் விஜய். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் மேயர் அக்கா இல்லை, கேட்டால் இவங்களை வந்து இன்வைட் பண்ணலையாம். ஆமாம், இந்த அம்மா வீட்டில் போயிட்டு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சி, அம்மா மின்னல் வாங்க, அம்மா வாங்க மின்னல், வாங்க மின்னல், வந்து என் கூட வந்து நில்லுங்க மின்னல், நீங்கள் இல்லைன்னா என்னை மக்கள் மதிக்க மாட்டாங்க மின்னல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிஎம் வந்து வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணும். மேடம் புரோட்டோகால் நீங்கள் அந்த புரோட்டோகால் எல்லாம் என்ன புரோட்டா போட்டு தின்ட்டிங்களா? ஒரு சிஎம் ஒரு இடத்துக்கு போகிறாரு, அப்போ அந்த இடத்துல வந்து உங்களை இன்வைட் பண்ணி உங்களுக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு, இந்த மாதிரி போகிறாரு வரணும்னு. அப்படியே வர வேண்டியதானே? மந்திரி வந்தால் போயிட்டு மாலையெல்லாம் போடுறீங்க, ஏன் அடுத்ததுக்கு அடி போடுறீங்களா? மேடம்க்கு என்னென்னா, மேடம் வந்து இப்போ வந்து மேயராக இருந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்னி மேயர்லேருந்து மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. உண்மையை சொல்லப்போனால் அதுதான். போதும்பா, மேயராக இருந்து முடிஞ்ச அளவுக்கு பணம் சம்பாரிச்சாச்சு, மாமா கிட்ட எவ்வளோ நாள் தான் வந்து சப்போர்ட்டை வாங்கிட்டே இருக்கிறது. நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகிட்டோம்னா நமக்கு கீழே தானே எல்லாருமே வருவாங்க. மாமாவுக்கு ஈக்குவலாக நம்மளும் வந்து ஒரு மினிஸ்டர் இல்லை எம்எல்ஏ ஆயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க போல இருக்கு. இந்த அரசியலில் வந்து நிற்கிறதுக்கான எல்லா தகுதியும் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க மேயர் பிரியா. புரியுதுங்களா? எல்லா தகுதியும் வளர்த்துக்கிட்டு வராங்க. அவங்க வந்து நிர்வாகத்தில் வந்து எந்த அளவுக்கு மோசம் எந்த அளவுக்கு கேடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக எடுத்து பேசக்கூடியது என்ன? எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரிசிட்டி இல்லை, எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரிசிட்டி இல்லை, எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு. ஆனால் 2021 2026 வரைக்கும் இவங்களோட ஆட்சி தான். யார்? திமுக, திருட்டு திமுகவோட ஆட்சி தான். அந்த திருட்டு திமுகவோட ஆட்சியில் 2023 ஒரு வீடியோ இப்போ தான் நம்ம கண்ணில் மாட்டியிருக்கு. இவ்வளோ நாள் எங்கடா போச்சு அந்த வீடியோன்னு சொல்லி தேடி பார்த்தா அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. உங்க ஏரியா மேடம் இது, நாங்க தான் போட்ட ஓட்டு. உங்க ஏரியால பண்ணா என்ன பிரச்சனை? பார்த்தீங்களா? என்னது? எலக்ட்ரிசிட்டி இல்லை, கரண்ட் இல்லைன்னு அப்பயே மக்கள் எல்லாருமே கொதறிட்டு இருக்காங்க. யாரை? மேயர் பிரியாவை. அக்கா நின்று கத்திக்கிட்டு கிடக்குது. இதை வந்துடும், இன்னைக்கு வந்துடும், அது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் பால் கொடுக்க சொல்ல, ரொட்டி கொடுக்க சொல்கிறேன். இந்த அம்மா கேட்குது, நல்லா நாக்க பிடிக்கிட்டு, எதுக்கு நாங்கள் என்ன செலவு வீட்டுக்கு வந்துருக்கோம் பால் கொடுக்குறேன், நாங்கள் என்ன செத்தா போயிட்டோம் பால் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி 2023 மக்கள் கேட்டிருக்காங்க. அப்போ மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, அந்த காலகட்டத்தில் இத்தனை வருடமாக ஆட்சியில் இருந்த இந்த திருட்டு திமுகனாலேயே உங்களால் அப்போ வந்து சரியான எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியோட தேவையை வந்து பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கணும், இல்லை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கணும். இது ரெண்டுமே இல்லை. ஏன்னா இவங்க அடித்து கொள்ளையை தூக்கி பைசாலாம் பாக்கெட்டில் போட்டாங்க. அப்புறம் எப்படி எலக்ட்ரிசிட்டிக்கு தேவையான பவரை வாங்கி வைப்பாங்க? வாங்கி வைக்க மாட்டாங்க.
அப்போ அதே சூழலில் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி என்ன பண்ணுது, அதை வந்து டக்குன்னு மேம்படுத்த முடியாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி என்ன மளிகை கடையில் விற்கிற சாமானா போயிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறதுக்கு அப்படி முடியாதுல்ல. அப்போ அதற்கான உற்பத்தி திறன் வேணும். அந்த உற்பத்தி மற்ற இடத்துல இருந்து கிடைக்கணும். அவங்க ஆல்ரெடி மற்ற இடத்துல கொடுக்கறதுக்கான ப்ரைவேட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற இடத்துக்கு கொடுக்கறதுக்கான தேவை பண்ணி வச்சுருப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கான எலக்ட்ரிசிட்டி தமிழ்நாடு திறம்பட செஞ்சுட்டு இருந்திருக்க முடியும். எப்படி? ஏன்னா இன்றைக்கி கர்நாடகாக்காரன் பார்த்தீங்கன்னா டேமை கட்டி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து அவங்க ஊருக்கு தேவையான சப்ளை பண்ணிக்கிறான். ஆனால் நம்ம ஊரில் இத்தனை வருஷத்தில் எவனாவது டேம் கட்டியிருக்கானா? எவனாவது? காமராஜரை தவிர வேறு எவனாவது டேமு கட்டியிருக்கானுங்க? எவனுமே டேம் கட்டினதில்லை. ஏன்னா டேமு கட்டினா தண்ணி தேக்கம் வரும். தண்ணி தேக்கம் வந்துச்சுன்னா அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம். அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்தோம்னா தமிழ்நாட்டுக்கு தடையில்லா மின்சாரம் கிடைக்கும். அதே மாதிரி தடையில்லா தண்ணி கிடைக்கும். விவசாயம் செழிக்கும். விவசாய மக்கள் நல்லா வாழ்வாங்க. அப்போ தமிழ்நாடை வறண்ட பூமி ஆக்க முடியாது. வறண்ட பூமி ஆக்கலைன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை விட்டு போகலை அப்படின்னா இந்தியாவில் எவனுக்குமே அடங்காத ஒரு கூட்டம்னா அது தமிழர்கள் தான். அந்த கூட்டத்தை அடக்கவே முடியாது. ஏன்னா எப்பயுமே ஒரு நாட்டுடைய சரித்திரத்தை மாற்றுறது தமிழ்நாடு தான். அதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூட சிஎம்மும் உதாரணம் தான். நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. உண்மை தான். புரியுதுங்களா? 75 வருஷத்தில் இப்படி ஒரு சிஎம்ஐ எவனாவது பார்த்துருப்பாங்களா? நம்ம 75 வருஷம் முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம். அந்த டயத்தில் காமராஜரை பற்றி பேசுகிறோம், மகாத்மா காந்தியை பற்றி பேசுகிறோம், சுபாஷ் சந்திர பற்றி பேசுகிறோம், நேதாஜியை பற்றி பேசுவோம். நம்மளாம் பார்த்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி 2026 ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎம்ஐ பார்க்குறோம். லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சிஎம்ஐ பார்க்குறோம். நான் உங்கள் கூட நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சிஎம்ஐ பார்க்குறோம். தவறு செய்தவன் தான் கட்சிக்காரனவே இருந்தாலும் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுற சிஎம்ஐ பார்க்குறோம். இப்படி எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் ஒருத்தர் சரியான தலைவராக இருக்கிறார். அதே மாதிரி ஆதி திராவிடர் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியை சமூக நீதி கூடத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு அறிக்கையை விட்டார். அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்கிறாப்புல, அதை மாற்றுங்கன்றார். இதுதான் அவங்க புத்தி. ஆனால் அவங்களையும் நம்ம கூட சேர்க்குறாரு பாருங்க. இதுதான் இவர் புத்தி. இவங்க இதை வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஆள் அதை வச்சு அரசியல் பண்ணுறதில்ல. உண்மையான அரசியலை, மக்களுக்கான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் நமக்கு இன்றைக்கி சரியான ஒரு தலைவராக விஜய் அவர்கள் இருக்கிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அடுத்து பல விஷயங்கள் வந்து அதிரடியாக அடுத்தடுத்து நடக்க போகுது. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷப்படுங்க. வேறு என்ன சொல்கிறது இதுக்கு மேலே? சியோ another வீடியோவில் டேக் கேர். பை.